nature never forgets, the nature never forgives. 48 நாள் இருந்தா போதுங்கிறீங்க. 48 நாள் தான். அதுக்கு மேல கயிறு கட்ட வேண்டியதில்லை. வேஸ்ட், சாதாரண கயிறு தான். அந்த அவங்க என்ன நோக்கத்துக்காக கேட்டாலும் அது நிறைவேறிருங்கிறீங்க. நிறைவேறும். உதாரணத்துக்கு ஒரு நகைச்சுவையான உதாரணம் சொல்றேன். ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கயிறு கட்ட 48 நாள்ல குழந்தை பிறக்காது. அது உண்மைதான் இல்லையா? கோவில்களில் வந்துச்சு நிறைய கயிறு வகைகள் கொடுக்குறாங்க, மந்திரிச்சும் கொடுக்குறாங்க, சும்மா கமர்ஷியலாக பண்ணுறாங்க. அது வாங்கி கட்டும்போது நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். இந்த கோயிலில் வந்து யார் ஜி கொடுக்குறாங்க? கடையில் வியாபாரம் பண்ணுறோம் கொடுக்குறாங்க. அதாவது இந்த கயிறு நம்ம மணிக்கட்டில் கட்டிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மேட்டர், ரொம்ப பெரிய மேட்டர். அதாவது இந்த சுத்தமான பருத்தி நூலால் செய்யப்பட்ட அந்த கயிறுக்கு அவ்வளோ வேல்யூ உண்டுங்க இருக்கு. அது நம்ம பேசுறது அத்தனையும் கிரகிச்சு அது யார் உடம்புல போய் நம்ம கட்டுறோமோ அவங்களுக்கு அந்த எனர்ஜி இறங்கிட்டே இருக்கும். அது எனர்ஜி இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் அது. அந்த கயிறுக்கு அவ்வளோ வேல்யூ உண்டுங்க. ஆனால் அதை வந்து சும்மா அப்படியே கொத்து கொத்தா தொங்க விட்டு வேணுங்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆமாம், அதில் வந்து நிறைய முடிச்சுகள் எல்லாம் போட்டு அதை வந்து என்ன கயிறு வேணுமோ என்ன கலர் வேணுமோ அந்த கோயிலுக்கு சென்று வந்த ஒரு ஞாபகார்த்தமாக அந்த கயிறை பயன்படுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. பலனை எதிர்பார்க்க வேண்டாம், பலனே வேண்டாம். அதாவது வந்து இந்த கயிறெல்லாம் கட்டுறது வந்து முக்கியமாக சமுதாயத்தில் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், ஹிந்து மதத்தை சார்ந்தவன், கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருபவன், இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு அடையாளப்படுத்தக்கூடியதாகவே போயிடுச்சு இப்போ. அதையும் தாண்டி நிறைய அரசியல்வாதிகள், பிரபலங்கள், இவங்கெல்லாம் இங்கேருந்து இது வரைக்கும் கயிறு கட்டிக்கிறாங்க. ரைட், அந்த மேட்டருக்குள்ள நம்ம போக வேண்டாங்க. அது அவங்களோட நம்பிக்கை, எல்லாமே நம்பிக்கைன்னு நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். இதே ஒரு கோயிலில் வந்து வேத ஆகமங்கள் படித்து மந்திரோ உபதேசங்கள் பெற்று வேத அஜ்ஞானங்கள்லாம் செஞ்சு அந்த மாதிரி அவர் பூஜிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கடவுளோட திருப்பாதத்தில் அந்த சிலையோட பாதங்கள் அந்த கயிறை வச்சு அந்த ஒரு லட்சார்ச்சனையோ இல்லை அஷ்டோத்திர சத நாமாவளியோ சொல்லி அதுக்கு அந்த கற்பூர ஹாரதி எல்லாம் காட்டி மணி அடித்து அந்த கயிறு அந்த சுவாமி மேலே இருந்த 2 புஷ்பங்களோட சேர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அதோட வேல்யூவே தனி. இது 2வது ரகம். 3வது, எங்களை போல இருக்கக்கூடிய ஜோதிடர்கள், கொஞ்சம் மந்திர தந்திர உபாயங்கள்லாம் தெரிஞ்சவங்க, இன்னாரோட ஜாதகம் அவங்களுக்கு இந்த மாதிரியான செயல்கள் நடந்தேற வேண்டும், அதுவும் ஜெனுவினா இருக்கணும். சும்மா வந்து நீங்க வந்து ஒரு நீங்க இல்லை ஜி, தப்பா நினைச்சுக்காதீங்க, வேற ஒருத்தர் அவர் வந்து ஒரு லாட்ரி சீட்டு என்னமோ ஒன்று குட்டாம்போக்கில் வாங்கிட்டு ஐயா இதை வந்து எனக்கு ஃபுல் ப்ரைஸ், முதல் ப்ரைஸ் இன்னும் பூஜை பண்ணி கொடுங்கன்னெல்லாம் அதெல்லாம் இம்பாசிபிள். என்ன சரி, கடவுளுக்கு நல்லா தெரியும் யாருக்கு எப்போ எது மூலமா கொடுக்கணும், எதை எப்போ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒரு கஷ்டம், மன கஷ்டம் தீராமல் சில வியாதிகள் வியாதிகளுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அந்த பர்டிகுலர் ஜாதகஸ்தனுக்கு அந்த பர்டிகுலர் காரணத்திற்காக அதற்கு காரணமாக அமைந்துள்ள துன்பம் தரக்கூடிய ஒரு கிரகத்தின் வேதனைகளை கம்மி செய்து அவருக்கு வந்து சீக்கிரமா அவர் சரியாகணும் சொல்லி இத்தனை ஆவர்த்தி மந்திரங்கள், சில கிரகங்களுக்கான மந்திரங்களை வந்து நம்ம அதை சொல்லி 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 அவ்வளவு ஆவர்த்திகள் பூர்த்தியானதுக்கு அப்புறமா ஒரு முடிச்சு போட்டு அதுக்கும் அப்புறமாக திரும்ப அதை ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஆவர்த்திகள் பண்ணுவோம். ஆமாம், 108 தடவை பண்ணுவோம், 1008 தடவை பண்ணுவோம், இந்த மாதிரி 64 தடவை பண்ணுவோம். அவங்களுடைய ஜாதகத்துடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி, ஜாதகத்துடைய தன்மைங்கிறத விட அந்த கிரகத்துடைய தாக்கத்தினுடைய தன்மைக்காக. ரைட்டா? அதோட இல் எஃபெக்ட் எவ்வளோ இருக்கு, பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கு. இப்போ ஒரே வீட்டிலேயே நன்மை பயக்கக்கூடிய கிரகமும் கெடுதல் பயக்கக்கூடிய கிரகமும் இருந்ததுனால் அப்போ அந்த கெடுதல் பயக்கக்கூடிய கிரகத்தோட கெடுக்கும் தன்மையை கொஞ்சம் கம்மி பண்ணணும், மஃபில் பண்ணணும். சரிங்க, அதற்கும் மந்திரங்கள் இருக்கு. ஒரு நல்லது செய்யக்கூடிய கிரகத்தோட இதை தூக்கி விடணும், அதற்கும் மந்திரங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் சொல்லி கயிறு கட்டி அவருக்கு அந்த ஒரு பர்டிகுலர் நாளில் வர சொல்லி அவருக்கு நானே என் கையால் கட்டி கொடுத்து அந்த மந்திரோபதேசம் சொல்லி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருவோம். இதில் முக்கியமான என்ன விஷயம்னா அந்த கயிறு கட்டின முதல் 72 மணி நேரங்கள், சரிங்க, 3 நாள் அவருடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சுத்தமாக இருக்க வேண்டும்.
அதை மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க. மாமிசம் சாப்பிடக்கூடாது, மது அருந்தக்கூடாது, புகைக்கக்கூடாது. எந்த தீய பழக்கம் இல்லாமல் இருக்கணும் அணியும் போது. மன்னிக்கணும், அது எதுவுமே நான் தீய பழக்கம்னு சொல்ல மாட்டேன், நல்ல பழக்கம்னு நான் சொல்ல மாட்டேன். பழக்கம் அவ்வளோதான். அந்த ரத்தம் வந்து சுத்தமாக இருக்கணும், அவ்வளோதான். அதாவது வந்து இறைச்சின்னு அது உணவாக உண்றாங்க. இது வந்து பப்ளிக் ஒரு டிபேட்டபிள் மேட்டர். நேயர்களே வருத்தப்படாதீங்க. நான் சொல்லுவது சாஸ்திரோத்தமாக என்னன்னா, இந்த மாதிரியான அந்த இறைச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு இறந்த உடல், பிரேதம். ஆமாம். அது வந்து சுவைக்காகவோ பழக்கத்தினாலோ சாப்பிட்டு பழகிறாங்க. ஆனால் ஒரு இன்னொரு உயிரியோட உடல் தான் நம்ம சாப்பிட்டு நம்ம ரத்தத்துக்குள்ள அது கலந்துருது. அந்த உயிரி வந்து கொல்லப்படும் பொழுது அதற்கு உண்டான வேதனைகள் வந்து அந்த இறைச்சியில மிச்சம் இருக்கும், அந்த பிளட்ல இருக்கும். ஆமா, அந்த இறைச்சியில இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம பிளட்டு கண்டாமினேட் ஆகும் பொழுது நம்ம எவ்வளவுதான் ரொம்ப தீர்மானமா பயபக்தியோட அந்த மந்திரங்கள்லாம் ஜபிச்சு அந்த கயிறை கட்டி அந்த கயிறோட எனர்ஜி அவங்க உடம்புல இறங்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி பிளட் சுத்தமா இல்லைனாக்கா சில விளைவுகளை ஏற்படுத்தும். எதிர்மறை விளைவுகளை உடல் ரீதியாக, மன ரீதியாக. இதை நான் வந்து சும்மா யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்லல. சயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் என்னுடைய அனுபவத்தில், சற்றேறக்குறைய 40 வருட அனுபவத்தில் இந்த மாதிரி கயிறு கட்டி ஏன் முன்னாடி அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லி அங்கே அவங்க போய் முடியாமல் பண்ண சில விஷயங்கள்னால அவங்களுடைய உடல் ரீதியாக நிறைய பாதிப்பு ஏற்பட்டு அவங்க எங்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி. இப்படி வரும்போது எதாவது ரெமெடி இருக்குங்களா? அதுக்கெல்லாம் ரெமெடி கிடையாதுங்க. கடவுளே கூட தெரியாமல் செய்த நம்ம தவறுகளை மன்னித்து விடுவார். தெரிந்தே செய்த தவறுகளை, அதாவது ஒன்று சிம்பிளாக சொல்கிறேங்க, இந்த பிரபஞ்சம் வந்து the nature never forgets, the nature never forgives. ரெண்டும் கொடுக்காது. ஆமா, இந்த இயற்கை ஒரு பொழுதும் நம்மை மறக்காது, இந்த இயற்கை ஒரு பொழுதும் நம்மை மன்னிக்காது. மனுஷனுக்கு மனுஷன் சொல்லிக்கலாம், நான் மன்னிச்சிட்டேன்ப்பா, மன்னிப்போம், மறப்போம், இதெல்லாம் வந்து அதுவுமே கூட ஒரு இந்த வார்த்தைகள் தான், பசப்பு வார்த்தைகள் தான். ஸோ கம்மிங் டு யுவர் கொஷின்ஸ், இந்த கயிறு வந்து எந்த இடத்துலேருந்து வருது, என்ன காரணத்திற்காக வருது? இப்போ அந்த மாதிரி 19 ரூபா ஒரு கோயிலில் மந்திரிச்சு இவர்கிட்ட பூஜாரிக்கிட்ட வாங்குற கயிறுலாம் வந்து ஒரு ஜென்ரல் டானிக் மாதிரி. சரிங்க. யார் வேணாலும் எது வேணாலும் அவங்களுக்கு என்ன டெஃபிஷியன்ஸோ அதை குறையும். இந்த மாதிரி ஒரு ஜோதிடர்கிட்ட போய், விவரம் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் அவங்க சங்கல்பம் எடுத்து அந்த ஜாதகஸ்தனுக்காக பண்ணக்கூடிய இந்த நிவர்த்தி, இந்த பரிகாரம்ங்கிறது வந்து கரெக்டான வியாதிக்கான கரெக்ட் மருந்து. டானிக்குக்கும் மருந்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ டானிக்ங்கிறது பொதுப்படை யார் வேணாலும். இப்போ மருதமலைக்கு போறாங்க, மருதமலையிலேருந்து எல்லாரும் கயிறு வாங்கி கட்டி வராங்க, கண்டிப்பா பலன் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. சரிங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆமா, ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜோதிடர் சொல்லி அவர் விவரம் தெரிந்தவராக இருந்து அந்த மந்திர தந்திர காரியங்களை செய்து அதன் பிறகு அந்த யந்திரத்தை அவருடைய கையில் கட்டிவிடும் பொழுது அவர் அந்த கையால் செய்யக்கூடிய காரியங்கள் அந்த 72 மணி நேரம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தாண்டிட்டு அவர் பாட்டு சாதாரணமா இருக்கலாங்க. கயிறு கட்டின பிறகு அது அவங்க சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்னுடைய பாதிப்பு இருக்குங்களா? என்ன எப்ப சாப்பிட்றாங்க? நம்ம கயிறு கட்டுறதுக்கு 72 மணி நேரம் முன்னாடி சொன்னீங்க. ஆமாம், இல்லை கயிறு கட்டின பிறகு தொடர்ந்து சாப்பிடக்கூடாதான்னு கேட்குறேன். இல்லை அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அந்த 72 மணி நேரம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அந்த எனர்ஜி உடம்புல இறங்கும் போது. சரிங்க. அப்போ அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். நம்மளுடைய உடல், ரத்த நாளங்கள் அதெல்லாம் அதுக்கும் அந்தாண்ட 72 மணி நேரம் கழிஞ்சு அது ஒரு நார்மல் நிலைக்கு வந்துடும். அப்போ அவங்க பாட்டு நார்மலான வாழ்க்கை முறை, கணவன் மனைவி உறவு முறை எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லாம் எங்கள் வீட்டுக்கு எந்த நல்ல சுபத்துக்கு போகலாம், அபார காரியத்துக்கு போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ அவங்க சாப்பிடலாம். கயிறு கட்ட வர்றதுக்கு முன்னாடி சுத்தமாக இருக்கணுங்கிறீங்க? இல்லை, நான் கயிறு கட்டிய 72 மணி நேரம். ஓகே, கட்டியதிலிருந்து 72 மணி நேரம் வரைக்கும் எதுவும். ஆமாம். இப்போ கார்த்தால ஒரு 10 மணிக்கு என்கிட்ட கயிறு கட்ட வராங்கன்னா அன்னைக்கு கார்த்தால போய் முட்டை அவங்க பாட்டு ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு இல்லை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நான் கட்ட மாட்டேன். சரிங்க, ரைட்டா? அன்று சூரிய உதயம் முதல் அவர்கள் உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கயிறு கட்டியதிலிருந்து 3 நாட்கள் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். அதற்கும் அப்புறமாக அவங்க ரெகுலர் வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம், சகஜ வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம்
48 நாள் கழித்து அந்த கயிறை அவுக்க முடியாது, அப்படித்தான் நாங்கள் முடிச்சு போடுவோம். சரிங்க. ஸோ அதை வந்து ஒரு கத்திரிக்கோலால் கட் பண்ணிவிட்டு பிரித்து ஒரு கவரும் தருவோம். அந்த கவருக்குள்ளே வச்சு ஓடுகின்ற நீர்நிலையிலேயோ அல்லது ஏரி குளங்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலையிலேயோ அதை விட்டெறிய வேண்டும். அதை போய் கரைச்சணும், விட்டுறணும். 48 நாள் இருந்தால் போதுங்கிறீங்க. 48 நாள் தான், அதுக்கு மேலே கயிறு கட்ட வேண்டியது வேஸ்ட், சாதாரண கயிறு தான் அது. 48 நாள் அதனுடைய எனர்ஜி இருக்குங்க. 48 நாள் அதோட எனர்ஜி இருக்கு. இப்படியா ஆரம்பிச்சு இப்படி இறங்கி இப்படியா வந்து 48வது நாள் முதல்ல 0 ஆயிடும். அதுக்கப்புறம் கயிறு இருக்க வேண்டியது இல்லை. இருக்க வேண்டியது இல்லைங்க, அவசியம் இல்லைங்க. அந்த அவங்க என்ன நோக்கத்துக்காக கேட்டாலும் அது நிறைவேறிடுங்கிறீங்க. நிறைவேறிடும். அந்த 48 டேஸ்க்குள்ள அவங்க நடந்துடும். கண்டிப்பா நடந்துருங்க. அதாவது எப்படின்னாக்கா, ஒன்று நிறைவேறும் அல்லது நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. துவக்கம் கிடைக்கும். ஆரம்பம். உதாரணத்துக்கு ஒரு நகைச்சுவையான உதாரணம் சொல்றேன். ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கயிறு கட்ட 48 நாள்ல குழந்தை பிறக்காது. அது உண்மைதான் இல்லையா? அவங்க கர்ப்பமான தகவல் கிடைக்கும். என்ன ஏதோ ஒரு பாசிட்டிவானது கிடைக்கும். எந்தெந்த காரியங்கள் வீடே கட்டாம இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி வீடு கட்டும்போது தடங்கள் வருதுங்க நிறைய பேருக்கு. அந்த மாதிரி தடைகளை நீக்கலாம். நம்ம தடைகளை நீக்கலாம். எந்த தடைகளும் நீக்கலாம். காரியங்கள் வந்து ஜெனுவினா இருக்கிற பட்சத்தில் அதற்கான கிரகநிலையினுடைய ஒரு சப்போர்ட் கிடைக்கிற நேரத்தில் நம்ம மந்திர தந்திரங்கள் பண்றதுனால அந்த கிரகத்தோட ஆக்டிவிட்டியை வந்து நல்லபடியா, இப்போ தண்ணி போகாத இடத்துல நம்ம பாத்தியை கிளியர் பண்ணி தண்ணியை ஓட விடுறோம். அதே மாதிரி அந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக நடக்கும்.